அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து மட்டன்லாம் போட்டு நிறைய வெஜிடபிள் போட்டு தால்ச்சா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கீ ரைஸ்க்கு, பிரியாணிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன சாமான் தேவைன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 1 கப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். 2 தடவை தண்ணி ஊற்றி அலசி 3வது தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. ரெண்டு வாட்டி அலசி ஊற்றிட்டு 3வது தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்துக்கிட்டுலாம் 20 நிமிஷம் ஊறணுங்க. அவசியம் ஊறணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன் பருப்பை. இப்போ மட்டன் பாருங்கள், எலும்பு மட்டன் வச்சுருக்கேங்க. நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மட்டனு. இதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தால்ச்சாக்கு. அது வேகிறதுக்கு நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கெட்டிக்காயெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் எலும்பை தான் சேர்க்கணும். அப்போ தான் தால்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். நல்லா வந்துருச்சு பாருங்கள். 4 விசில் வச்சு வந்துருச்சு நல்லா. இப்போ மற்ற காய்கறிலாம் என்னென்னு பார்க்கலாம். வாழைக்காய் 2, கத்திரிக்காய் 2, பச்சை மிளகா, மாங்காய் 1 வச்சுருக்கேன். கேரட் 100 கிராம் கேரட் வச்சுருக்கேன், வெட்டி போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு எல்லாம் 2 2 வச்சுருக்கேங்க. எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் தவிர மீதி எல்லா காய்கறியும் இதில் போட்டுடலாம். இப்போது மாங்காய் கடைசியாக தான் சேர்க்கணும். மசாலா சாமான் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 2 ஸ்பூனு. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தக்காளி 3 தக்காளி நான் வந்து பிசைஞ்சு விட்டு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்குவோம். இப்போது தக்காளி இப்போ சேர்த்துருக்கேன். 2 தக்காளி இது நல்லா பசஞ்சு விட்டு சேர்த்துக்குங்க. இது ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். இப்போது அப்போ தான் காயெல்லாம் உடையாமல் நல்லா முழுசாக இருக்கும். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்லா கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். 2 விசிலாம் வச்சாக்கா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே கரைஞ்சி போயிடும். வாழைக்காய் அதெல்லாம் கரைஞ்சிரும். நல்லா கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். பக்கத்து அடுப்பில் தக்காளி ஜாம் வந்துக்கிட்டு இருக்குங்க. பெருநாள் பிரியாணி செஞ்சேன்ல, அதுக்கு உண்டான தால்ச்சா தான் இப்போ செஞ்சுட்டு காட்டிகிட்டு இருக்கேன். புளி தண்ணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க, அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப போடக்கூடாது, புளிப்பாக போயிடும். கொஞ்சமாக எடுத்து நம்ம புளி தண்ணி காய்ச்சி வச்சுக்கணும். இப்போ தாளிச்சிடலாம். நெய் போட்டிருக்கேன். நெய் போடுங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும்.
பட்டை ஒரு துண்டு போட்டிருக்கேன். வெங்காயம் பல்லாரி வெங்காயம் ஒன்று இருக்குது, அதை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை உருவி போடாமல் அப்படியே அந்த கொத்தோடு போடுங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன், தாளிப்புக்காண்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் கலரை பார்க்கறதுக்கு இப்போ போட்டால். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போடுறாங்க. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் தால்ச்சாக்கு. 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு. அவ்வளோதாங்க. வேக வச்ச தால்ச்சாவை அப்படியே சேர்த்துக்கிட்டலாம் தாளிப்பில். இந்த தால்ச்சா வந்து கீ ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பிரியாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து தயிர் வந்து அரை பாக்கெட் ஊற்றுறேங்க. சில பேர் தேங்காய் சேர்த்துக்குவாங்க, நான் தயிர் போட்டுக்கிறேன். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சுங்க தால்ச்சா. லாஸ்ட்டாக இப்போ மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் முதலே போட்டால் மாங்காய் கரைஞ்சி போயிடும், அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் மாங்காவை. அவ்வளோதாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, தால்ச்சா ரெடி ஆயிரும். நல்லா கொதிச்சிருச்சு, மல்லி இலை தூவிட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச தால்ச்சா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மட்டன் போட்டு தால்ச்சா ரெடியாக இருக்குங்க. காய்கறி எல்லாம் வெஜிடபிளும் போட்டிருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.